من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் உலகை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அண்ணல் அவர்களின் குடும்பத்தவர்கள், அண்ணல் அவர்களின் தோழர்கள், அண்ணல் அவர்களை யாரெல்லாம் மறுமை வரைக்கும் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை உள்ளத்திலே நிலைநிறுத்தி அவனை பயந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மனைவரையும் ஆக்குவானாக என கூறிக்கொண்டு இன்றைய ஹுத்பா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய ஹுத்பா உரையில் சமூக பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் கூறும் தீர்வுகள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை திருமறை அல் குர்ஆனிலிருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்தும் குறுகிய நேரத்தில் உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரையில் அது வெறுமனே இபாதத்துக்களோடு மாத்திரம் சுருங்கிய ஒரு மார்க்கம் அல்ல. ஐவேளை தொழுகை, ரமலான் மாதம் வந்துட்டா நோன்பு நோக்கிறது, வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவது அல்லது தர்மம் ஜக்காத் கொடுப்பது, இவைகளை செய்துவிட்டால் நாம் எல்லாம் செய்துவிட்டதாக நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. இஸ்லாத்தை பொறுத்த வரையில் அது நம்பிக்கை கோட்பாடுகளை பற்றி பேசுது, இன்னொரு புறத்தில் இபாதத்துக்களை பற்றி பேசுது, இன்னொரு புறத்தில் முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல் அது எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்றது. அதே போன்று ஜினாயாத் என்று சொல்லக்கூடிய தவறுகள், தப்புக்கள், குற்றவியல்கள் சம்பந்தமான விஷயங்களை பற்றி ஆழமாக பேசுது. இவை எல்லாவற்றையும் தாண்டி அஹ்லாக்குகளை பற்றி பேசுகின்றது, பண்பாடுகளை பற்றி பேசுகின்றது. ஒரு மனிதன் தன்னை படைச்ச ரப்போடு எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு மனிதன் தன்னோடு எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு மனிதன் பிற மனிதர்களோடு, தாய் தந்தையர்கள், மனைவி பிள்ளைகள், தனது உறவுகள், தனது வீட்டை சுற்றிருக்கக்கூடியவர்கள், ஒரு கிராமத்தில் இருந்தா ஒரு ஜமாத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள், இப்படியெல்லாம் இஸ்லாம் ஆழமாகவே பேசுகின்றது. அதனாலதான் இஸ்லாம் நமக்கெல்லாம் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், திருமறை அல் குர்ஆன், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் எல்லோரும் இஸ்லாத்துக்குள்ள பூர்ணமாக நீங்க நுழைஞ்சிக்கங்க. நாங்க எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரையில எங்களுக்கு விருப்பமானவைகள், எங்களால் செய்ய முடியுமானவைகள், எங்கட குடும்பம் வரவேற்கக்கூடியவைகள், எங்கட ஊர்ல எல்லாராலையும் செய்ய முடியுமானவைகள், இப்படியான சில அம்சங்களை மாத்திரம் நாம் சுருக்கி கொண்டு இந்த உலகத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இஸ்லாம் மன்ஹஜுல் ஹயாத், ஒரு மனிதன் இரவு நேரத்தில் தலையை கொண்டு போய் தலகணில வச்ச நேரத்தில் இருந்து, இரவுல தூங்குறத்தில் இருந்து, காலையில கண் விழித்து அடுத்த நாள் திரும்பவும் ஒரு தலையணியில் தன்னுடைய தலையை கொண்டு போய் வைக்கும் வரைக்கும் எல்லா அம்சங்களையும் இஸ்லாம் இபாதத்தாக பார்க்கின்றது. நீங்க சாப்பிடுறீங்களா, பிஸ்மி சொல்றீங்களா, அதை இபாதத்தா பார்க்குது. நீங்க வலது காலால நீங்க செருப்பை அணுகின்றீர்களா,
இபாதத்தா பார்க்குகின்றது. நீங்கள் வலது கையால நீங்க ஒரு பொருளை கொடுக்குகின்றீர்களா, இபாதத்தா பார்க்கின்றது. நீங்கள் இரவு நேரத்தில் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது பிஸ்மில்லா சொல்லி வந்துவிட்டு இரவு நேரத்தில் உங்களுடைய வீட்டுடைய கதவுகளை பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் மூடுகிறீர்களா, அதை கூட இஸ்லாம் இபாதத்தாகத்தான் பார்க்குகின்றது. அங்க ஒதுக்குவதற்கென்று எதுவுமே இல்லை அன்பார்ந்தவர்களே. எங்களோட வாழ்க்கையில எல்லா பகுதிகளும் இஸ்லாமாகவே இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இஸ்லாம் ஒரு சமுதாயத்தில் பிரச்சனைகள் தோன்றதுக்கு முன்னால அதை தடுக்கிறதுக்குரிய வழிகாட்டுதல்களை அழகாக சொல்கின்றது. பிரச்சனைகள் ஒரு சமுதாயத்தில் ஏற்பட்டுட்டா மக்கள் எல்லாம் குழம்பி போய் தங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அன்பு, அந்த மஹப்பா என்று சொல்லக்கூடிய இரக்கம் துண்டிக்கப்பட்டு மனசில குரோதமும் வெறுப்பும் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் இஸ்லாம் அதையும் அழகாக தீர்த்து காட்டுகின்றது. இஸ்லாத்துக்குள்ள இல்லாத அம்சங்கள் எதுவுமே இல்லை அன்பார்ந்தவர்களே. யாரெல்லாம் இஸ்லாம் சொல்கின்ற பிரகாரம் பிரச்சனைகளை கையாண்டால், யாரெல்லாம் அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனில் இப்படித்தான் சொல்கிறான், இதற்கு ஒரு தீர்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள், நான் என்னுடைய இமேஜை விட, என்னுடைய அந்த வங்குரோத் நிலையை விட, நான் இருக்கிற அந்த புடிவாதத்தை விட எனக்கு எல்லாம் மேலான ரப்பு எனக்கு பெருசு. திருமறை அல் குர்ஆனை நான் நேசிக்கிறேன், ரசூலுல்லாஹ்வை நான் விரும்புகிறேன். எது என்னவானாலும் கூட அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை நான் ஏற்றுக்கொள்வேன். முகம்மது நபி சொல்லக்கூடிய செய்திகள் அவைகள் எனது மனசுக்கு பிடிக்காவிட்டாலும், எனது குடும்பத்துக்கு ஒத்து வராவிட்டாலும், என்னுடைய நான் இருக்கின்ற ஊர்ல அந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை நான் இல்லாம இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் சொல்லிட்டார் அல்லவா, முகம்மது நபி சொன்னார் அல்லவா, அவர் சொன்னதை நான் எடுத்து நடப்பேன். இந்த மகனுக்கு எடுக்க சொல்வேன், அதை என்னுடைய மகளுக்கும் எடுத்து நடக்கும்படி சொல்வேன், என்னுடைய மனைவிக்கும் எடுத்து நடக்கும்படி சொல்வேன் என்று யாரெல்லாம் தலைக்கு மேலால் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அல்லாஹ்வையும் ரசூலையும் முன்னிறுத்தி தங்களுடைய வாழ்க்கைகளை எடுத்து நடத்தி செல்கின்றார்களோ அவங்க இந்த உலகத்திலும் வெற்றி பெற்றவர்கள், நாளை மறுமையிலும் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். அவங்க அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கொண்டாங்க, ஆனா லொஸ்டாகி இருப்பாங்க. அதனால முகமது நபி சொன்னதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், அதனால வாழ்க்கையில் லொஸ்டாகி இருப்பாங்க. ஆனாலும் கூட நான் லொஸ்டாகி போறதை விட, நான் கீழ்நிலைக்கு போறதை விட என்னுடைய முகம்மது நபி என்னுடைய காலுக்கு கீழால வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய வேதம் என்னுடைய அந்த நிலையை விட கீழுக்கு வந்துவிடக் கூடாது என்று யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒரு படி மேலே போகிறார்களோ, யாரெல்லாம் சமுதாயத்திலே வருகின்ற பிரச்சனைகளை பெரிதாக்காமல் தன்னிடத்திலே மன்னிக்கும் மனப்பான்மை வருகின்றதோ, யாரெல்லாம் அந்த பிரச்சனைகளில் விட்டு கொடுத்து போகிறார்களோ, யாரெல்லாம் சமரசம் பேசும் பொழுது அந்த சமரசத்துக்கு தன்னுடைய புறத்தில் நியாயம் இருந்தால் கூட சமூக நலன் கருதி, ஒரு குடும்பத்துடைய நலன் கருதி, எதிர்கால இளைஞர்கள் ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் பின்னால் இருக்கிறாங்க. நாங்க வயசுல கூடியவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு 50 வயசுல நம்ம இருக்கிறோம், 60 வயசுல இருக்கிறோம். நாம் இருந்து கொண்டு இந்த பிரச்சனையை பூதகரமாக்காமல் நாங்கள் இதிலே ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்துக்கு போறவங்க யாரு தெரியுமா? பெருமை பிடிச்சவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்களாம். அகம்பாவம் பிடிச்சவங்க ஒவ்வொருத்தரும் நரகத்துக்கு போவாங்க. யாரு பெருமை பிடிச்சவங்க? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் எனக்கு வழிபடுகிறார்களோ, நான் வாழ்க்கை சம்பந்தமாக சொன்ன செய்திகள், ஒரு பிரச்சனை வந்தா எந்த விஷயத்தை சொன்னாலும் யாரெல்லாம் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ தஹலல் ஜன்னா நாங்க ரசூலுல்லாஹ். வமன் அபா, யாரெல்லாம் மறுக்கிறார்களோ அவர்கள் நரகத்துக்கு போவாங்க என்றாங்க. யாரு மறுப்பார்கள்? பெருமை பிடிச்சவன் தான் மறுப்பான்.
தக்கப்புர் பிடிச்சவன் தான் ஒரு இடத்துக்கு வாரத்துக்கு மறுப்பா. ஏண்டா அவனுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸை விட, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை விட தன்னுடைய இமேஜை இந்த உலகத்துல பெருசா பார்க்கிறவன். அவனோட கௌரவம் குறைஞ்சிடப்படாது, அவனோட பேச்சு கீழே பைத்திரப்படாது. ஆஹா, அவங்க சொல்றாங்களா அந்த இடத்துக்கு நான் ஏன் வரணும் என்ற மனோநிலை வரக்கூடியவர்கள் அந்த தக்கப்புர் பிடிச்சவர்கள் தான். அதனால இந்த உலகத்திலே கீழ்நிலைக்கு போவாங்க, நாளைக்கு மறுமையிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள நரகத்துல போடுவான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சமுதாயத்தில் அன்பார்ந்தவர்களே, யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டுட்டா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பாதிக்கப்படுறார், ஒரு ஊர்ல யாராவது பாதிக்கப்படுறாங்க, அது ரெண்டு குடும்பம் பாதிக்கப்படலாம், ஏதாவது ஒரு நோய் வரலாம், ஏதாவது ஒரு வறுமை வரலாம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கலாம், பொருளாதாரத்தில் ஒஸ்டாக இருக்கலாம், இருந்தது அழிஞ்சிருக்கலாம். அப்படி வரும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களோடு பாதிக்கப்படாதவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ், மஸலுல் முஃமின், ஒரு முஃமினுக்கு உதாரணம், ஃபீ தவாதுஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆத்துஃபிஹிம். அல்லாஹு அக்பர். 3 வசனங்கள் சொன்னாங்க. ஒரு முஃமின் எப்படி இருப்பான் தெரியுமா? யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டுட்டா இரக்கம் காட்டுறதுல, அன்பு கொள்றதுல, விட்டு கொடுக்கிறதுல, இறங்கி போறதுல, அவசரமாக அவருக்கு செய்ய வேண்டியதை செய்யறதுல எப்படி இருப்பார் தெரியுமா? கல் ஜஸதில் வாஹித், ஒரு உடம்ப போலண்டாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதையே அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு மனிதனின் பாதிக்கப்படும் பொழுதோ இந்த மனிதனுக்கு இவனுக்கு என்ன வரணும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு போனாங்க. பார்த்து சிரிக்கிறதா? இல்ல இல்ல, அவனுக்கு இது வரத்தான் வேணும். அல்லது கண்டும் காணாதது மாதிரி நடந்து கொள்றதா? அல்லது கையில் இருக்கிறத கொடுத்தா குறைஞ்சு போயிரும் என்று மனசு வராம அந்த மனிதன் யார போல தெரியுமா? பாதிக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு உதவி செய்யறதுல, அன்பு காட்டுறதுல, இரக்கம் காட்டுறதுல முஃமினாக இந்த உலகத்துல நீங்க இருந்தா நீங்க எல்லாம் ஒரு உடம்ப போலண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படி உடம்ப போலாம்? என்னுடைய கையிலே ஒரு காயம் வந்திருக்கின்றது, என்னுடைய காலிலே ஒரு காயம் வந்திருக்கின்றது, எனது உடம்பு முழுக்க வேதனையை அனுபவிக்கின்றது. அல்லாஹ் அக்பர். தூக்கம் போகாது, உணவுகளை உண்பதற்கு முடியாது, உடம்புல ஒரு பகுதி தான், கையில தான் காயம், ஆனா கண்ணில தூக்கம் இல்லை, பேச்சு வராது, தலையெல்லாம் தலைவலியாக துடிச்சுட்டு இருப்பாரு, கடைக்கு போக இயலாது, ஷொப்புக்கு போகலா, படிக்கிறதுக்கு போகலா, வந்ததே இந்த நகத்துல ஒரு வேதனை தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பாதிக்கப்பட்டவனுடைய சகோதரன் உன் கையில் இருக்கக்கூடிய ஒரு விரலை போல நீ வச்சிக்க, அடுத்தவர்கள் எல்லோரும் பாதிக்கப்படாதவர்கள் அவ்வளவு பேரும் ஒரு பொடிய போல அவனுக்கு வந்துட்டா இவன் துடிக்கணும், அவனுக்கு ஏதாவது நடந்துட்டா இவன்ட்ட கவலை வரணும், அவனுக்கு ஏதாவது வந்துட்டா இன்பம் சந்தோஷம் வந்தா அவசரமாக போய் வாழ்த்துவதை போல பாதிக்கப்பட்டுட்டா இவன் துடிக்கணும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி உடம்புல ஒரு பகுதியில காயம் வந்துட்டா பொடி முழிக்க உனக்கு துடிக்குமா, அதே போன்ற மனசுல அவனை பத்தி உன்னுடைய எதிரியாக இருந்தாலும் கூட உன் மனசு துடிக்கணும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் மனசுல துடிப்பு வரலையா, அவனை பத்தி ஒரு எண்ணம் வரலையா, குடக்கணும் எண்ணம் வரலையா, இறங்கி போகணும் எண்ணம் வரலையா, நீ முஃமின் இல்லைன்றாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, சாதாரண விஷயம் இல்லை. இந்த நன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னுடைய சகோதரன் பாதிக்கப்பட்டுட்டான், ஒரு கஷ்டத்துல விழுந்துட்டான், இறந்தத்தை இழந்துட்டான், துன்பத்துல விழுந்துட்டான், நீ அவனுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்ய போறாய். நீ போறாய், உடல் ரீதியா, பொருளாதார ரீதியா, பண ரீதியா, உதவி ரீதியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே
இந்த மனிதனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுவிடும். அல்லாஹு அக்பர். என்ன கஷ்டம் அன்பார்ந்தவர்களே? சுவர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு நன்மை குறைஞ்சிரும். ஹவுதுல் கௌசர்ல தண்ணீர் கிடைக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு இருக்கும். அல்லாஹு அக்பர். அரசுடைய நிழல் கிடைப்பதற்கு சான்ஸ் கிடைக்குமா இல்லையா? நாளைக்கு மறுமையில ஒரு நன்மை குறைஞ்ச நேரத்தில் இவன் துடிச்சு நிற்பான். இந்த உலகத்தில பாதிக்கப்பட்டவனுக்கு நீ உதவி செஞ்சா மறுமையில அல்லாஹ் நீ ஒரு கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்வான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாதாரண நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய ஒரு கஷ்டத்தை உங்களில் யாராவது இலகுபடுத்திட்டாரா? கடன் பட்டிருக்கிறார், கடனை நீங்க அடைக்கிறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், உங்களோட வாகனத்துல கூட்டிட்டு போறீங்க. பாதிக்கப்பட்டுட்டார் வெள்ளத்தால, எல்லாமே அழிஞ்சு போய்த்துட்டது, அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்க கொடுக்கிறீங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஸ்ஸரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. நேரத்தோட பார்த்த ஹதீஸ் மர்மையில. இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுக்கு உலகத்தில் ஒரு கஷ்டம் வருமா இல்லையா? அந்த கஷ்டம் வந்துட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கஷ்டத்தை இலகுபடுத்தி வைப்பான்னு சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண வேலை இல்லை. பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு உதவி செய்வது என்பது அல்லாஹ்விடத்தில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏழைகள், விதவைகள், அனாதைகள் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை, பகல் முழுக்க நோம்பு பிடிச்ச நன்மைன்னு சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரங்கள்ல உதவி செய்யப்படாமல் இருப்பீர்கள் நீங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு உதவி கிடைக்காமல் போகலாம். யாரும் வரல, யாரும் கேட்கல, கிடைக்க வேண்டியதை யாரோ தட்டி பறிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு கிடைச்சிருக்கணும், எனக்கு வந்திருக்கணும். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள், இழப்புக்கள் வந்தவர்கள் எப்படி இந்த உலகத்தில் நடக்கணும்? நியாயத்தை கேட்கலாம், எனக்கு வரணும், நீங்க தாங்கன்னு கேட்கலாம். ஆனா கிடைக்கலையே எனக்கு. அஸ்ஸப்ர், அவங்கள்ட்ட வர வேண்டியது பொறுமை. அஷ்ஷக்வா இலல்லாஹ், 4 பேர்கிட்ட வீடு வீடாக போய், கடை கடையாக போய், சந்தி சந்தையாக போய், நாம் பாதிக்கப்பட்டவன், எனக்கு கிடைக்கல, எனக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்க என்று நீங்க மனிதர்களிடத்தில் புலம்புவதை விட ரப்புல் ஆலமீனிடத்தில் நீங்க கேளுங்க என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட தஹஜ்ஜுத்ல எழுப்புங்க, யா அல்லாஹ் எனக்கு இழப்பு வந்துட்டது, நான் பாதிக்கப்பட்டால் எனக்கு எதுக்குமே கிடைக்கல, யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே நீதான் அதை என்னை சோதிப்பதற்காக தந்தாய், யா அல்லாஹ் நீயே எனக்கு உதவி செய்து விடு என்பதாக பாதிக்கப்பட்டவன் ஒரு முஃமினாக இருந்தால் அவன் அவனுடைய ஏழ்மை தன்மையை, பாதிக்கப்பட்டதை சந்தி சந்தியாக வழி வழியாக சொல்லிக் கொண்டு இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அவன்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? அதுதான் கலா கதர். எனக்கு இந்த ரப்புல் ஆலமீன் எழுதியிருந்தா அது கிடைக்காம போகாது, அது எனக்கு கிடைக்கும், அது வந்து சேரும். நான் சத்தம் போட தேவையில்லை, நான் அழ தேவையில்லை, நான் யார்கிட்டையும் குறை செய்ய தேவையில்லை. ஏண்டா எனக்கு எழுதினது வராம நிக்காது, அதை அல்லாஹ் தடுக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானத்தான் இளைஞர்களுடைய உள்ளத்துல ஆழமாகவே பதிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு இளைஞனை பார்த்து சொன்னாங்க, இளைஞனே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து இறுதியில் ஒரு செய்தி சொன்னாங்க, இளைஞனே உனக்கு ஏதாவது நடந்துட்டப்பா இந்த உலகத்துல, நீ பாதிக்கப்பட்டுட்டாய், நீ இழந்துட்டாய். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், எல்லா நாடும், எல்லா பணக்காரர்களும் எல்லோரும் சேர்ந்து, எல்லா டாக்டர்மாரும், அல்லாஹு அக்பர், உலகத்தில் இருக்கக்கூடிய நோய் வந்துட்டது, எல்லா டாக்டர்மாரும் செய்யறாங்க. நீ பாதிக்கப்பட்டுட்டாய், வீட்டையே இழந்துட்டாய், உனக்கு ஒன்றுமே இல்லை, யாரும் தரல,
எல்லோரும் சேர்ந்து உனக்கு ஒரு மாளிகையை கட்டுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலகம் முழுக்கத்தான் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்வதற்கு முடிவெடுத்தாலும் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுடைய கலா கதிரில் எழுதப்பட்டதை தவிர உனக்கு எதுக்கும் வந்து சேராதப்பான்னு சொன்னாங்க. நீ இதை நம்பி வாழுண்டாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானும் நீங்களும் 5 நேர தொழுகைக்கு பின்னால் என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அ'தைத வலா மு'திய லிமா மனஅத. யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, 5 நேர தொழுகைக்கு பின்னால இஸ்திக்பார் செய்து போட்டு இந்த அகீதாவை, இந்த நம்பிக்கையை வாயால ரப்பிடத்தில நானும் நீங்களும் முறையிடுகிறோம். ஒரு நாளைக்கு 5 நேரம். என்ன ஒப்பந்தம்? ரப்பே ரஹ்மானே, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அ'தைத, நீ கொடுத்ததை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாராலையும் மேலா. நீ முடிவு செஞ்சிட்டா ஊர்ல உள்ள அத்தனை பேரும் சேர்ந்து எனக்கு வர வேண்டியதை தடுக்க நினைச்சாலும் அல்லாஹ் அதை கொண்டு வந்து சேர்ப்பான். வலா மு'திய லிமா மனஅத, நீ தடுத்துட்டாயா எனக்கு வந்து சேர்றத நீ தடுத்துட்டாயா, உலகத்தில் உள்ள ஊர்ல உள்ள அவ்வளவு பேர் சேர்ந்தாலும் அதை கொடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது என்ற ஆழமான அல்லாஹ்வுடைய கலாக்கதிர் பற்றிய நம்பிக்கையை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னிக்காலையும் நானும் நீங்களும் சொல்கிறோம் என்றால், ஓதுகிறோம் என்றால், நமக்கு கிடைக்காட்டி நம்ம புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எடுத்தாரு, இவர் எடுத்தாரு, இவங்க சுருட்டிட்டு போயிட்டாங்க என்று 4 பேர்ட்ட சொல்ல தேவையில்லை. ஏன்? எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கிடைக்கக்கூடிய அளவு எனக்கு தரல என்ற அந்த நம்பிக்கை எங்களோட உள்ளத்துல நம்ம ஆழமாக நம்ம விதைச்சிட்டா, அன்பார்ந்தவர்களே, முதலாவது பிரச்சனைக்கு இஸ்லாம் சொல்கின்ற இந்த தீர்வை இந்த செய்தியிலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எடுத்துட்டான்னு சொன்னா, இழப்புக்கள், கஷ்டங்கள், துயரங்கள், கடன்கள், நோய்கள் எல்லாரும் வந்து எவருமே என்ன பார்க்க வரலாவிட்டாலும் கூட அல்லாஹ் இதை நாடவில்லை என்ற நம்பிக்கை ஒரு மனுஷன்கிட்ட வந்துட்டா முதலாவது பிரச்சனைக்கு தீர்வே வந்து விடுகின்றது. 2வது என்ற அன்பார்ந்தவர்கள், எப்போதும் நம்மள்கிட்ட வர வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு அது என்னண்டா, தகுதி இல்லாத நாங்க சில வேலைகளுக்கு சிலரை பெற்றுக்கொள்வதற்காக, சிலரை அடைவதற்காக நம்மிடத்துல தகுதி இல்லைண்டா நம்மளை நாமளே தகுதி உள்ளவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடாது. ஒரு ஜப்புக்கு நம்ம தகுதி இல்லை, தகுதி இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்றது. பள்ளி நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் அவர் பெரிய ஊர்ல வரணும், ஆனா அதை செய்யறதுக்கு தகுதி இல்லை. இந்த சாமன் எடுக்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, ஆனாலும் தன்னை தகுதியாக காட்டிக்கொள்ளணும். காட்டினா தான் அதை எடுக்கலாம். கேவலம், கேவலம். உலகத்தில் தான் தகுதி இல்லாம தனக்கு கிடைக்காத ஒரு சொத்தை அதை எடுக்கிறதுக்கு முதலாவது பொய் சொல்றது. பொய் சொன்னா அது எவ்வளவுதான் பொய் சொன்னாலும் அதுல பரக்கத் இல்லாமல் போகும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது ஏமாற்றுறது. 3வது மோசடி செய்யறது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நமக்கு வரக்கூடிய நமக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம். எனக்கு சொந்தம் இல்லையா? எனக்கு சொந்தம் இல்லாமல் இருந்தால் அது எனக்கு ஹராம். எனக்கு ஹராமாக இருந்தால் என் மகனுக்கும் ஹராம், என் மகனுக்கும் ஹராம், என் வைஃபுக்கும் அது ஹராம், என் குடும்பத்துக்கும் அது ஹராம். எனக்கு தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ், நானும் பாதிக்கப்பட்டவன், யாரும் இழப்புக்குள்ளானவன். என்னை விட அப்துல்லா கொஞ்சம் கூடுதலாக பாதிக்கப்பட்டுட்டாரு, நீங்க அவருக்கு கொடுங்க என்ற மனசு வருகின்றதா அன்பார்ந்தவர்களே? சுப்ஹானல்லாஹ். அதுதான் ஈமான். அதான் ஈமான்ல இது வாரது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமான் 70 சொச்சம் கிளைகள்,
அதுல உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அதுல கடைசி இறுதியானது. நீங்க ரோட்ல போகும் பொழுது பாதையில ஒரு ஏதாவது இருக்குது, மக்களுக்கு அசௌகரியம் கொடுக்கக்கூடியவங்களை நீங்க எடுத்து விட்டுட்டு போறீங்க, அது ஈமான்ன்றாங்க. முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. 70 சொச்சம் கிளைகளையும் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, அத்துணையும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இல்ல, மனித நலன்களோடு சம்பந்தப்பட்ட ஈமானுடைய இபாதத்துக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இருக்குது, நீங்க அவருக்கு கொடுத்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இப்ப தேவையில்லை, நீங்க இவருக்கு கொடுத்துருங்க என்ற ஒரு மனசு யாரிடத்தில் வருகின்றதோ அவர் உயர்ந்துட்டார், அவர் உயர்ந்துட்டார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தனக்கு தகுதி இல்லாத, தனக்கு வந்து சேர்றதுக்கு எந்த விதத்திலும் பொருத்தமில்லாத ஒரு உணவு பொதி, ஒரு பணம் அல்லது ஏதாவது ஒன்று நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன், பிள்ளைக்கு கொடுத்துட்டேன், என் மனைவிக்கு கொடுத்துட்டேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிச்ச பானம் ஹராமானது, மத்அபுஹு ஹராம், அவர் சாப்பிட்டது ஹராமானது, வமல்பசுஹு ஹராம், வமல்பசுஹு ஹராம், அவர் அடங்கியிருக்கிற ஆடை ஹராமானது. 15,000 ரூபாய் கிடைச்சது, தகுதி இல்லாம 50,000 ரூபாய் பொய்ய சொல்லி எடுத்தது, சாப்பிட்டது, குடிச்சது, ஆடை அணிஞ்சது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹராம். இவருடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்ம எடுத்தது கொஞ்சம் அன்பார்ந்தவர்களே, பொய்ய சொல்லி மோசடிய சொல்லி எடுத்தது கொஞ்சம், அல்லாஹ் அப்படி எடுத்தவர்களுக்கு எடுத்ததை விட டபுள் மடங்காக அல்லாஹ் அழிச்சு விடுவான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை ஜக்காத் பணம் அறுவிடுறதுக்கு அனுப்புறாங்க. அவர் போய் என்ன செய்யறாரு தெரியுமா? ஜக்காத் பணத்தை சேகரித்து கொண்டு வரார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஜக்காத் பணத்தை கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சு போட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்தாங்க உங்களுக்கு ஜக்காத் பணம். இது என்னன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இது எனக்கு கிஃப்டாக தந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், எனக்கு எதா தந்தாங்க? கிஃப்டாக தந்தாங்க. இது ஜக்காத் பணம், நீங்க எடுத்துக்கங்க, இது எனக்கு தந்ததுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் அப்படியே கருத்து போனது. அவசர அவசரமாக ஓடி வந்தார்கள், எல்லா மக்களையும் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், நான் உங்களை ஒரு வேலைக்கு ஒரு பணிக்கு அமானிதமாக உங்களை நான் போட்டுட்டா, நீங்க போய் ஏதாவது ஒன்றை சேகரித்து கொண்டு வந்து என்னிடத்தில் தந்துவிட்டு இன்னும் ஒன்றை கையில் வைத்துக் கொண்டு இது உங்களுக்கு கிஃப்டாக தந்தது என்று நீங்கள் சொல்கிறீர்களே, நீங்க உங்களோட உம்மட வாப்பட வீட்டுல இருந்தா இது உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க சாப்பிட்டு நன்றாக நித்திரை கொண்டு காலையில் எழும்பி நன்றாக இருந்து கொண்டு எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அங்க பார்த்தா வீடு இல்ல, அங்க பார்த்தா வீட்டுள்ள சாமான் எடுக்கலாம், அங்க பார்த்தா அந்த பிள்ளைகளுடைய ஸ்கூலுக்கு தேவையான புத்தகங்கள் பேக் எதுக்கும் இல்லை, அங்க பார்த்தா 2 மரணங்கள், அங்கு பார்த்தா வீடே இல்லை. இப்படி இருக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், தான் பாதுகாப்பாக இருந்து கொண்டு தனக்கு சொந்தமில்லாமல் தனக்கு தேவையாக தானே கிரியேட் பண்ணி கொண்டு பொய் செய்து கொண்டு அந்த பொருட்களையும் பணத்தையும் எடுக்க போனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த எச்சரிக்கைக்கு அவர் தகுதியானவராக இருப்பார். இப்படியான ஏமாற்றுக்காரர்கள் நாளை மறுமையிலே அவங்க இந்த சமுதாயத்தில் இருந்து எந்த அளவுக்கு ஏமாற்றி பிழைக்குகிறார்களோ, தனக்கு சொந்தமில்லாத எடுக்கிறார்களோ, அல்லாஹ்
மறுமையில் ஒரு கொடியை கொடுத்து வைப்பா. அந்த கொடியை பிடித்து கொண்டு இருப்பார்கள். மறுமையில மக்கள் எல்லாம் அவரை பார்த்துட்டு போவாங்க. இந்த உலகத்துல அடுத்தவர்களுக்கு பொய் சொல்லி ஏமாற்றி பழச்சி உண்டவங்க என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுவான். அதனால மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, நமக்கு தேவையில்லாத ஒன்றை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமக்கு சொந்தம் இல்லாததை நம்ம வச்சுக்கொள்ளக்கூடாது. நம்ம தகுதி இல்லையா, தகுதி இல்லாத இடத்துல தகுதி போன்று நடக்கக்கூடாது. ஒரு யுத்த காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கைபர் யுத்தம் என்று நான் நினைக்கிறேன், யுத்தத்தை முடிக்கிறாங்க. யுத்தத்தை முடிச்சதுக்கு பின்னுக்கால ஒரு சஹாபிக்கு ஒரு அம்பு படுகின்றது. எல்லாரும் சொன்னாங்க ஷஹீத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இன்னஹு மின் அஹ்லின் நார், அவர் நரகவாதி என்றார். அவர் யுத்த காலத்தில் கைப்பற்றப்பட்ட ஒரு ஆடை அல்லது ஒரு பொருளை அவர் மோசடியாக ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து கொடுக்காம அவர் தனக்குள்ளே வைத்துக் கொண்டார். அதனால மோசடி செய்தார். அவர் நரகவாதி என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, ஒரு சமூகத்தில் இப்படியான பிரச்சனைகள் வரும் பொழுது பெரியவர்கள் விட்டு கொடுத்து பழகணும், பெரியவர்கள் சமாதானம் பேசி பழகணும், பெரியவர்கள் பிரச்சனைகளை பூதகரமாக்க கூடாது. ஒரு பிரச்சனையை சோசியல் மீடியால போட்டு அந்த சமுதாயத்தை சீரழிக்க கூடாது. பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை அணுகிறதுக்கு முறை இஸ்லாம் சொல்லுகின்றது. சில நேரங்கள்ல கட்டுக்கதைகள், வீணான கருத்துக்கள் சோசியல் மீடியாக்கள்ல நாங்க அதை பரப்பினால், உண்மை தன்மை தெரியாமல் அதை அலசினால், அதை சேவண்டினால் இருக்கிறவங்கள மானத்தில கையடிக்கிறீங்க. நீங்க மானம் என்பது புனிதமானது. இது பிரச்சனையை தீர்க்கிறதுக்குரிய வழி இல்ல. இது ஒரு சமுதாயத்தில் ரெண்டு கூறாக பிரிச்சு ஷைத்தானுக்கு வேலையை கொடுக்கிற வேலை. அதனால திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், இந்த மாதிரியான செய்திகளை, பிரச்சனைகளை வளர்க்கின்றவர்கள், பிரச்சனைகளை மூலமாக்கின்றவர்கள் உங்களிடத்துல ஒரு செய்தியை வந்து சொல்லிட்டா கவனமாக கேளுங்க. ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை சம்பந்தமாக சந்தியா, வீடு வீடா அல்லது சோசியல் மீடியால ஒவ்வொரு குரூப்லையும் ஒருத்தர் ஒரு செய்தியை பகர்கிறார் என்றால் அந்த செய்தியுடைய உண்மைத்தன்மையை அறிந்து சம்பந்தப்பட்டவர்களை பற்றி சரியாக அறிஞ்சு நீங்க ஒரு முடிவெடுங்க. அப்படி எடுக்காம இருந்தால் நீங்க எல்லோரும் பிறகொரு நேரத்தில் கை சேதப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ் அவருடைய வேதம், ரசூலுல்லாஹ், சமூக ஒற்றுமை, சமூக நலன், அடுத்த ஜெனரேஷன் வாலிபர்கள், அவங்க ஒரு பள்ளிவாசலை நிர்வாகிக்கின்ற, பாடசாலையை நிர்வாகிக்கின்ற, சமூகத்தில் பெரியவர்களாக வரக்கூடியவர்களுக்கு நாங்க பிரச்சனைகளை பூதகரமாக்கி அதை வெடிக்க வச்சு அவர்களை ரெண்டாக பிரிச்சுட்டதை விட பெரியவர்களாக இருந்து நாங்கள் அவைகளை சமாதானப்படுத்தி நல்ல முறையில் எடுப்பதை இஸ்லாம் வரவேற்கின்றது, விரும்புகின்றது என்ற ஒரு செய்தியை உங்களோட மனசுல நான் ஆழமாக பதித்து நான் விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மூன்றாவது விஷயம் அன்பார்ந்தவர்களே, நம்மள நிறைய பேர் இருக்கிறாங்க பகீல்தனத்தோட இருக்கிறாங்க, இருக்கிறத கொடுக்காம இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க நம்மள கொடுத்தத்தை சொல்லி காட்டுவார்கள். பகீலாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அழிச்சதுக்கு காரணமே புகுலுண்டாங்க ரசூலுல்லாஹ். நம்ம செஞ்ச உதவிகள் இருக்கிற அன்பார்ந்தவர்களே, நம்மளுக்குள்ள பகை, முரண்பாடு, அது 1 வருடம், 2 வருடம், 3 வருடங்கள், 10 வருடங்கள், 20 வருடங்கள் கழிந்ததுக்கு பின்னுக்காலையும் கொடுத்தத்தை நம்ம சொல்லி காட்டினி அவட மானத்தை நம்ம 4 பேருட முன்னுக்கால வாங்கிட்டோம் என்று வைங்களே, அல்லாஹ் கொடுத்த தர்மத்துடைய நன்மைகளை முழுசாக அல்லாஹ் அளிச்சிருவான். மூணாவது என்ன, நம்ம கொடுத்து இருக்கிறத நிறுத்தாற்றுறது. அல்லாஹு அக்பர். ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்ம நிறுத்தாற்றுறது. ஒரு பிள்ளைக்கு நம்ம உதவி செஞ்சிருப்போம், அதை நிறுத்தாட்டுவது. ஒரு நோயாளிக்கு கொடுத்திருப்போம், அதை நிறுத்தாட்டுவது. பாடசாலைக்கு கொடுத்திருப்போம், அதை நிறுத்தாட்டுவது. சில காரணங்கள். அல்லாஹு அக்பர்.
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்களோட மகனுக்கு மிஸ்தக் பின் உசாஸ் என்பவர் அவதூறு சொன்னார். மிஸ்தக் பின் உசாஸுக்கு அபூபக்கர் அலி அவர்கள் மாதம் ஒரு உதவித்தொகை கொடுத்து கொண்டு வந்தார்கள். மகளுக்கு அவதூறு சொன்னவருக்கு என்ன உதவி? அபூபக்கர் அலி அவர்கள் நினைக்கிறார்கள், வல்லாஹி 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 மிஸ்தகுக்கு இதுக்கு பின்னுக்கால நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னான். ரப்புல் ஆலமீன், 7 வானத்துக்கு மேலால் இருக்க ரப்புல் ஆலமீன், நீங்க படிச்சு பாருங்க சூரத்து நூர், ஆயிஷா ரலியவர்கள் பற்றி 11 வசனங்களை அல்லாஹ் இறக்கிறான். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அபூபக்கர் அலியை பார்த்தே இறங்குகின்றது. வசதி படைத்தவர்கள், கொடுக்கிறதுக்கு சக்தி உள்ளவங்க, அளவு தொடர்ந்து கொடுத்துட்டு வரவங்க. நீங்க யாரும் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு நான் இதுக்கு பின்னுக்கால கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறார். நீங்க அல்லாஹ்ட மன்னிப்பை நீங்க விரும்பலையான்னு கேட்கிறார். அபூபக்கர் கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பார், மிஸ்தகுடைய குற்றம் அது வேறு, நீங்க கொடுங்க. அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி, நம்மளை இருந்த அன்பாண்டவர்களே, எனக்கு தரல நான் தரமாட்டேன், என்ன கவனிக்கல நான் போட மாட்டேன், எனக்கு வர வேண்டியதை அபாரிச்சு கொண்டாங்க, நான் அதுக்கு வர மாட்டேன். என்னோட இமேஜ் 4 பேர் என்ன நினைப்பா, நான் அப்படித்தான் சொல்லிட்டேன், இப்ப என்னால மாத்தலாம். இந்த உம்மத்திலே ரசூலுல்லாஹ்க்கு அடுத்ததாக இருந்த அபூபக்கர் ரலியவர்கள் ஒரு வசனம் புரட்டி போட்டது, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக மிஸ்டருக்கு திரும்பவும் நான் கொடுப்பேன் என்பதாக சத்தியம் பண்ணினார்கள் என்றால், மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, நல்ல விஷயங்களுக்கு நீங்க செலவு செய்யும் பொழுது நீங்க நபர்களுக்கு செலவு செய்யாதீர்கள். அவர் இருக்கிறதால கொடுக்கிறேன், இவர் இருக்கிறதால கொடுக்கிறேன், இல்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுங்க. நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறத ஒரு பிரச்சனை வரும் பொழுது நான் கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் முடிவு செய்யாதீர்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுடைய நிழல்ல ஒரு மனிதனுக்கு நிழல் கொடுப்பான். அது யாரு தெரியுமா அன்பார்ந்தவர்களே? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், பள்ளிவாசலோட உள்ளம் தொடர்பு பட்ட ஒரு மனிதன். அது தொழுக மட்டுமா இல்ல, பள்ளிக்கு ஒரு ஃபேனை வாங்கி கொடுக்கிறார், பள்ளிக்கு தண்ணிய செய்யறதுக்கு ஒரு மோட்டர் வாங்கி கொடுக்கிறார், பள்ளியில முன்னுக்கால காத்துடைக்கிறதுக்கு ஒரு காப்பட்டை போடுகிறார், பள்ளியில வாகனத்தை அடிக்கிறதுக்கு ஒரு டென்ட் அடிச்சு கொடுக்கிறார், பள்ளிவாசல்ல கடமை புரிகின்ற மௌலிக்குரிய அந்த சம்பளத்துக்குரிய அந்த அமௌண்ட் அவர் கூடுதலாகவே கொடுத்துட்டு வராரு. முஅல்லகுன் பில் மசாஜித், தொழுக மட்டுமில்ல, பள்ளிவாசல்ல இருக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு மாளிகை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். அடுத்ததுக்கு வேணுமாண்டா நீங்க முடிவு செய்யலாம், கொடுக்கலாண்டு. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு எனக்கு நடந்த ஒரு பிரச்சனைக்காக வேண்டி நான் கொடுக்க மாட்டேன், தர மாட்டேன் என்று நீங்க மனசு எடுத்தால் நீங்க யாருடைய பள்ளிவாசலை கொடுக்காம இருக்கிறீங்க? ஏராளமான சிறப்புகள் அன்பாதவர்களே. இவைகள் எல்லாம் தாழ்ந்த மனசுகள், இவைகள் எல்லாம் தாழ்ந்த எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள். யார் இருந்தாலும் என்னுடைய தர்மம் போய்கொண்டே இருக்கும், எனக்கு வேலை ஒன்றும் இல்லை, தர்மம் போய்கொண்டே இருக்கும். அப்படியான நல்ல பண்பாடுகள், நல்ல ஒழுக்க விழுமியங்களை நாங்களோட வாழ்க்கையில் அடைஞ்சு கொள்ளத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்க எல்லாருக்கும் வர புரியட்டும். உங்களோட உள்ளங்கள் அல்லாஹ் ஒன்று சேர்க்கட்டும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அல்லாஹ் தூரப்படுத்தட்டும். நீங்கள் எல்லோரும் ஏகத்துவவாதிகளாக இருக்கிறீர்கள், ஏகத்துவ பள்ளியில் இருக்கிறீர்கள், ஏகத்துவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய கடமைப்பாடும் தேவைப்பாடும் நிறைய இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கணும், உங்களுக்குள்ள ரஹ்மா இருக்கணும், உங்களுக்குள்ள மவத்தா இருக்கணும், உங்களுக்குள்ள சகீனா இருக்கணும். அல்லாஹ் அதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் நல்ல முறையில் நல்லெண்ணம் வையுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி உங்களுடைய அமைதியானவர்களாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக ஆக்குவான் என கூறி இந்த உரையிலிருந்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.